எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஒரு நபர் உங்களோட லைஃப்பில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு வர போகிறாங்க. அண்ட் அந்த நபர் யார்? அண்ட் இது வந்துட்டு ஒரு ரேண்டமான ஒரு பர்சன் கிடையாது. கண்டிப்பாக உங்கள் டெஸ்டினி அண்ட் உங்கள் ஃபேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ இந்த டைம் டிவைன் அவங்க உங்களோட லைஃப்பில் கொண்டு வராங்க. ஸோ அந்த நபர் யார், என்ன ஒரு ரீசனுக்காக வராங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர் கேண்டில். இன்னைக்கு பிங்க் தீம் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிங்க் கலர் கேண்டில். பைல் நம்பர் 2 யூ ராக், இல்லைன்னா இந்த பிங்க் கலர் ஹார்டின் போட்டது இமேஜ். ஸோ பைல் நம்பர் 3 வந்துட்டு பிங்க் கலர் மார்க்கர். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு கிளாரிட்டி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் ரீடிங் எடுத்துக்கணும், உங்களுடைய பர்சனலான ப்ராப்ளம்ஸ் சொல்லி ரீடிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்துட்டு தாராளமாக கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ சர்டிஃபிகேட் ஆல்சோ வந்துட்டு ப்ரொவைட் பண்ணப்படும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அதுக்கான தகவல் இருக்குது, காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ குயிக்காக வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ யார் இந்த நபர்? ஓகே, ஸோ இந்த பர்சன் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான பர்சனாக தான் இருக்காங்க. ஸோ யார் அவங்க அண்ட் உங்கள் டெஸ்டினியில் அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க பார்ப்போம். ஸோ யார் இந்த ஸ்பெஷல் பர்சன் அண்ட் அவங்களோட ரோல் என்ன, ஏன் நீங்கள் அவங்கள மீட் பண்ண போகிறீங்க? ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 இந்த நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் வெரி ஸ்பெஷலான ஒரு நபராக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. லைக் உங்களோட ஃபீலிங்ஸை வந்துட்டு அழகாக ஓப்பன் அப் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு லவ் சம்பந்தமாக ஒரு ஒரு பவுண்டரிஸ் போட்டு வச்சுருக்கீங்கல்ல, எல்லார் விஷயத்துலையும் சரி, யாருமே என்னோட இந்த பவுண்டரி தாண்டி எனக்குள்ளார வந்து என்னை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பவுண்டரி போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த நபர் அந்த பவுண்டரியை பிரேக் பண்ண போகிறாங்க. சரிங்களா? அண்ட் கண்டிப்பாக ஒரு அவங்களோட ஃபீலிங்ஸ், நீங்கள் அவங்க மேலே வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு நார்மல் ஃபீலிங்ஸ் இருக்கும், நார்மலாக தான் இருப்பீங்க. பட் அவங்க ரொம்ப ஈஸிலி உங்ககிட்ட அடிக்டட் ஆகிற மாதிரி வந்துட்டு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு உங்கள் மேலே ரொமான்டிக்கல் ஃபீலிங்ஸ் இருக்கும், மேரேஜ் பண்ணுற ஆசைகள் இருக்கும். அண்ட் உங்களோட ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப வந்துட்டு பிடிச்சு போயிடும், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும், மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப வந்துட்டு அந்த விஷயத்த உங்ககிட்ட வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ், உங்களோட குரல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க உணர்வாங்க. ஒரு சில பேருக்கு உங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், அந்த பாசமாக ஜாலியாக பேசுகிற அந்த கேரக்டர், இல்லைன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்கிங்கான உங்களோட அந்த திறமைகளை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அந்த நபருக்கு உங்கள் மேலே ரொம்ப பிடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ என்ன நடந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்துக்காவது நான் உங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். அவங்களோட பேச்சுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீங்களே வந்துட்டு உங்கள் பவுண்டரி மீறிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெரி ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் அவங்க மெசேஜ் இல்லை அவங்கள பற்றி ஏதாவது ஒன்றுன்னா ஸ்மைல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ திரும்ப உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஓகே,
அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு இந்த பர்சன் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களை ஒரு உங்களுக்கு ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு லைஃப்பை கொடுப்பாங்க. அதாவது ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் வாழ்கிறதுக்கும் ரொம்ப உதவிகள் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மறக்கிறதுக்கான ஒரு ஒரு சப்போர்ட் வந்துட்டு இவங்க கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வழியில் இவங்களால உங்களுக்கு லவ், அந்த ஒரு ஹாப்பி மைண்ட் செட் மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வழியில் வந்து அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நபர் வந்துட்டு இந்த டைமில் உங்கள் லைஃப்லையே வராங்க. ஸோ இந்த டைம் வந்து பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு டைமிங்னு சொல்லலாம். அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் முக்கியமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் இழந்திருந்தாலும் நீங்கள் திரும்ப தேடுறதும் கேட்குறதும் அந்த லவ், அந்த சப்போர்ட், அந்த ஒரு 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 ஃப்ரீடமான ஒரு உணர்வுகள். ஸோ இதுதான் நீங்கள் திரும்ப அதிகமாகவே வந்து கேட்குறீங்க. அண்டு அது திருப்பி கொடுக்கறதுக்காக தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த நபரை இந்த டைமில் எஸ்பெஷலி வந்துட்டு கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம்ல இருந்து பைல் நம்பர் 1உடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப வந்துட்டு டிஃபர் ஆகும். ஓகே? ஸோ அந்த நம்பருடைய அந்த பர்சனுடைய நேம் லெட்டர்ஸ் ஏதாவது பார்க்கலாம். So IJB, okay. Then TUL. இது வந்து அவங்களோட நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல், இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட நேம்ல ஏதோ ஒரு லெட்டர் கண்டிப்பாக அதில் வந்துடும். இது உங்க நிக் நேமா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பெஷல் நேம், இல்லை ஒரிஜினல் நேம். ஓகே, LTU. ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த நபர் உங்களோட பவுண்டரிஸை பிரேக் பண்ணி உங்களை ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கும், ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ஒரு ஹாப்பி ஃபேஸ்க்குள்ளே போகிறதுக்கும் அண்ட் உங்களுடைய லவ் எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இந்த நபர் உங்கள் லைஃப்பில் வராங்க. ஸோ இவங்க இந்த டைமில் வர்றது ஒரு கோஇன்சிடென்சஸ் கிடையாது. கண்டிப்பாக இந்த டைமில் இவங்க உங்கள் லைஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய டெஸ்டினியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இது வந்து டிவைன் அனுப்பக்கூடிய ஒரு பர்சன். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்தப்புறம் உங்களுக்குள்ளே வந்துட்டு உணர்வுகளை மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. ரைட்? ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ரைட்? ஸோ யார் இந்த ஸ்பெஷல் பர்சன்? வாய் ஏன் இந்த உங்க லைஃப்ல வராங்க? வாய் டிவைன் இந்த டைம்ல உங்களோட லைஃப்ல கூட்டிட்டு வராங்க? You got twin flame energy, very good. Pile number 2. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி இவங்க உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம். பட் இவங்க தான் அந்த ஸ்பெஷல் பர்சன் அப்படிங்கிறதே வந்துட்டு இவங்க தான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஸ்பெஷலான ஒரு நபர் அப்படிங்கிறதே இன்னும் நீங்கள் முழுசாக உணர்ந்திருக்க மாட்டீங்க. ஓகேவா? பட் ஆனால் வந்துட்டு இவங்க ஒரு லக்கி சாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இவங்க உங்களுடைய ஒரு ஹாப்பி ஃபேஸஸ்ன்னுமே சொல்லலாம். ஓகேங்களா? இந்த நபர் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஷைன் ஆயிருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஏதோ ஒரு விதம், ஒன்று வேலை சம்மந்தமா, இல்லை அவங்க கேரக்டர் சம்மந்தமா, இல்லை ஏதோ ஒரு தனித்துவம் அந்த நபர்கிட்ட வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு மோரார்லெஸ் வந்துட்டு 2 பேருடைய உணர்வுகள் ஒரே மாதிரியே இருக்கும், சாய்ஸஸ் ஒரே மாதிரியே இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க பேசுறவங்களா இருப்பீங்க, இன்னொருத்தவங்க கேட்கறவங்களா, லிசன் பண்றவங்களா, பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றவங்களா வந்துட்டு இருப்பாங்க. லைக்
ஒரு ஒரு அந்த ஒரு பாண்டிங் வந்துட்டு நல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த பர்சன் வந்து உங்க லைஃப்ல வந்து உங்களுடைய ரொம்ப பிஸியா இருக்கீங்கல்ல, ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸா பிஸியா வாழ்க்கையில ஏதோ ஒரு ஓட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு போராட்டமாக இருக்கட்டும், அல்ல அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதை குறைக்கிறதுக்கு இந்த நபர் உங்க லைஃப்ல இப்போ வராங்க. ஸோ நீங்க ரொம்ப நிறைய உங்களை பத்தி யோசிக்கிறதுக்கும், இதை தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்கு உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கும் இந்த நபர் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நிறைய விஷயங்களை யோசிக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ டிவைன் வந்து இந்த டைம்ல இந்த பர்சனை வந்துட்டு உங்க லைஃப்ல ஏன் கொண்டு வராங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ சாப்டர் வந்துட்டு ஓப்பன் ஆக போகுது உங்க வாழ்க்கையில. ஓகேவா? ஸோ இந்த டோர் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வருது. ஸோ ஒரு சில பேருக்கு வந்துட்டு நீங்க ஒரு புது பர்சனாக மாறத்துக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசா மாறத்துக்குமான ஒரு கதவு தான் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நாட் ரேண்டம். கண்டிப்பா இது டிவைன் அண்ட் டெஸ்டினில இந்த டைம்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டோருக்கு அப்புறம் நீங்க நிறைய நபர்களை வந்துட்டு மீட் பண்ண போறீங்க தான். ஆனா முதல்ல இந்த நபர் வந்துட்டு உங்க லைஃப்ல வர்றது வந்துட்டு ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரினே சொல்லலாம். உங்களை இந்த ஒரு சூழ்நிலையில இருந்து வெளியில கொண்டு வர்றதே வந்துட்டு இந்த நபர் தான் ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த பர்சனோட லைஃப் அண்ட் கார்மிக் பேட்டர்ன் படி உங்களால வந்துட்டு அவங்களுடைய ஏதோ ஒரு ட்ராமா ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு வழியில வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகள் மாதிரி தான் இருப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு வழியில அவங்களோட தனிமைகள், அவங்களுடைய ட்ராமாஸ், அவங்களோட பிரச்சனைகளை வந்துட்டு நீக்கி ஒரு சப்போர்ட்டா இருப்பீங்க. அவங்க பதிலுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஓகேவா? இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு பர்பஸ்ஃபுல்லா செய்யணும், நான் உனக்கு இந்த உதவி செய்யறேன், நீ எனக்கு அந்த உதவி செய் அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாது. இது ஒரு காரணத்தை கொண்டு அமையக்கூடிய ஒரு உறவே கிடையாது. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஆப்போசிட் ஜெண்டரா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? அப்படி இல்லை ஒரே ஜெண்டரா இருக்கிறீங்க அப்படின்னா வயசு வித்தியாசங்கள் வந்துட்டு இருக்கும். ஓகே? ஆனா இது வந்துட்டு டிவைன் உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். தானா வந்துட்டு சேர மாட்டீங்க. ஓகே? இன்ஃபேக்ட் இந்த நபர் உங்களுக்கு வந்துட்டு புதுசா தான் இருப்பாங்க. இவங்களுக்கும் உங்களுக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது வரைக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்திருக்கும். இவங்க உங்களோட திங்கிங்லே, உங்களோட ஒரு ஒரு விஷ்லிஸ்ட்லேயே கூட இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பர்சன். ஆனா திடீர்னு ரேண்டமா ஏதோ ஒரு வழியில வந்துட்டு நீங்க கனெக்ட் ஆகிறப்பதான் வந்துட்டு டிவைனோட ஒரு ஒர்க். ஓகேங்களா? நான் இன்னும் கொஞ்சம் காய்ச்சி எடுக்கிறேன். ஸோ எஸ், உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்துட்டு ஒரு ஒரு காமான ஒரு உறவு தான் இருக்கும். த்ரில்லிங்கா ஒரு சேலஞ்சர்ஸ் அப்படிலாம் இருக்காது. தேர்ட் பார்ட்டி கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மூணாவது நபர் வருவாங்களா அப்படின்னா வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா நீங்க யாருங்கிறது அந்த நபர் வெளியிலயும் சொல்ல மாட்டாங்க, அவங்க யாருங்கிற நபருமே நீங்க உங்க சைட்லயும் சொல்ல மாட்டீங்க. ஸோ இது ஒரு சீக்ரெட்டான பாண்டிங்கா இருக்கதான் நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் சீக்ரெட்டா இருக்கிற பட்சத்துல மூணாவது நபரால இந்த உறவுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. ஓகேவா? ஸோ நான் லெட்டர்ஸ் எடுக்கிறேன். இது அவங்களோட நேம், இனிஷியல், ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுல வேணாலும் இருக்கலாம். MBI. ஓகே? OMK. Again மூணு வாட்டி M வந்துருச்சு. MUX. ஓகே? So that's all for pile number 2. Thank you. pile number 3 யாரெல்லாம் இந்த pile choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே?
Wedding, very good. Pile number 3, இந்த நபர் வந்து ஓகே, ஸோ இந்த நபர் வந்துட்டு ஒரு சில பேருக்கு வெரி நியூ ரிலேஷன்ஷிப். கண்டிப்பாக வந்துட்டு இவங்க வெட்டிங் வரைக்கும் மேரேஜ்க்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ரீசெண்ட் டைம்ஸ் நிறையா நீங்கள் சிங்கிளாகவே இருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ கரண்ட்லி சிங்கிளாக இருக்கிறதுக்கு ஒரு சில பேர் நிறைய சான்சஸ் இருக்கும். உங்களுக்கு லவ் செட் ஆகலைன்னு இல்லை, உங்களுக்கு ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கும், பட் ஆனாலும் ஒரு பயம் இருக்கு பைல் நம்பர் 3க்கு. பிகாஸ் வந்து ஒரு சில பேர் நிறைய ப்ரப்போசலை ரிஜெக்டும் பண்ணியிருப்பீங்க வேண்டான்னு. உங்களுக்கு ஒரு சில பேரை பிடிச்சிருக்கும், இருந்தும் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்றதுக்கும் பயந்து விட்டுருப்பீங்க. ஏன்னா நிறைய காயங்களை பார்த்துட்டு வந்த நபர் தான் பைல் நம்பர் 3. அதுவும் லவ், அன்பு, பாசம், காதல், இந்த 3 விஷயத்திலையும் பார்த்த காயம் வந்துட்டு ரொம்ப அதிகம். அந்த டாப்பிக்கை எடுத்தாவே உங்களோட பாஸ்ட் விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. மறுபடியும் அது மாதிரி ஒரு காயங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுனாலேயே இந்த லவ்வுக்குள்ளார இது வரைக்கும் போகாமே ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்திருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு லவ் பிடிக்காது, லவ் பண்ண தெரியாதுன்னெலாம் இல்லை. உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பிடிக்கும், பட் ஆனால் ஒரு பயம். ஸோ இதனாலே உங்களோட மற்ற வேலைகள், மற்ற விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு வேலை செய்கிறது, எப்பயுமே 24 மணி நேரமும் வேலைக்குள்ளரே இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலையிலே தான் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களோட டெஸ்டினியை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்க்குள்ளரே உங்களுக்கு மேரேஜ் நடக்கணும், உங்களோட லைஃப்பில் வந்துட்டு சிங்கிளாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை எண்ட் ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நபர் வந்துட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு இது லவ் கம் அரேஞ்ச்டாவுமே வந்துட்டு இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இருக்காங்க, எனக்கு இப்போதான் ரீசெண்டாக ஒரு பாண்டிங் வந்துட்டு மறுபடியும் ரீகனெக்ட் ஆகுது அப்படின்னா கூட மேரேஜ் இந்த இயருக்கு வந்துட்டு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நபர் வந்துட்டு ஏன் உங்கள் லைஃப்பில், அது உங்கள் டெஸ்டினியில் வந்துட்டு மேரேஜ் வரைக்கும் பண்ணிட்டு ரீகனெக்ட் ஆகிறது? பிகாஸ் வந்து இந்த உங்களோட பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட அந்த தனிமை வந்துட்டு எண்ட் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை. இப்போ உங்களோட லைஃப்ல வந்து நீங்க இன்னும் புது அனுபவங்கள் வந்துட்டு பார்க்கணும். இது வரைக்கும் உங்களை நீங்களே ஒரே இடத்துல ஒரே ரூம்குள்ளரே பூட்டி வச்சிருந்தீங்க, ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, எதுவும் 4 பேரை பார்க்கறது, 4 ஃபங்க்ஷனுக்கு போறது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்க 4 பேரை பார்க்கறதுக்கு நான் ஒரு ஒரு பீப்புளுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கான நேரம் இது. ஓகேங்களா? அண்ட் வந்து உங்களோட அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னா உங்களோட லைஃப்ல அந்த ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணா மட்டும்தான் நடக்கும். ஏன்னா பைல் நம்பர் 3ல சுத்தி இருக்கிற நபர்கள் உங்க ஃபேமிலி மேற்கொண்டு உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது, உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ இந்த நபரை இந்த டைம்ல உங்க லைஃப்ல வந்தாங்க அப்படின்னா நீங்க வெளியில வரத்துக்கும் அந்த தனிமை எண்ட் ஆகிறதுக்குமான கரெக்ட் டைமிங். ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி டெஸ்டினி, டிவைனுடைய ஒரு பிளான் தான். ஓகே, ஸோ இந்த வருஷம் வந்துட்டு மேரேஜ் வெரி ப்ராமிசிங்காக இருக்கும். ரொம்ப மற்றவங்க உங்களை வந்து யாரெல்லாம் தப்பாக பேசுனாங்களோ அவங்களே உங்களை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அண்ட் லெட்டர்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ லெட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கடைசியில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுப்போம். AOA அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர், இனிஷியல், இல்லைன்னா வந்துட்டு அவங்க நேமில் ஏதோ ஒரு இது வரும். UIA. YEA. ஓகே, ஸோ லெட்டர்ஸ் பார்த்தாச்சு. நான் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு எடுக்கிறேன்.
சரி, இந்த கார்டு முன்னாடியே வந்துச்சு. ஓகே, ஓகே. ஸோ திஸ் பர்சன், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அந்த ப்ரீவியஸ் இதுலே, ஸோ உங்களை ஒரு ட்ராப்ல இருந்து வெளியே கொண்டு வருவாங்க. யூ டோன்ட் வரி அபவுட் இட். இந்த பர்சன் வெரி ப்ரொடெக்டிவ், ஓகேங்களா? அண்ட் ரொம்ப ப்ரொடெக்டிவ் எப்படி அப்படின்னா உங்களுக்காக மற்றவங்க கூட ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு வருவாங்க. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் பேக்கேஜஸ் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும் ஒரு ஃபேஸ்லையுமே. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் லைஃப்பில் எப்பயுமே வந்துட்டு ஒரு மற்றவங்க ஜாலியாக அனுபவிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருந்திருக்காது. எதையுமே சகிச்சுக்கிட்டே போகணும், பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே நான் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி எல்லா விஷயத்திலும் எத்தனை வருஷம் புதுசாக தொடங்கட்டுமே, வருஷங்கள் தொடங்குது, என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு அப்படின்னே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த பிரேக் பண்ணிக்கிட்டு நீங்களும் நிறைய அனுபவிப்பீங்க, நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், நல்ல விஷயங்களை வந்துட்டு அனுபவிப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு தேவையான அந்த ப்ரொடெக்ஷன், அந்த ஒரு பாதுகாப்பு வந்துட்டு அந்த நபரும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனால மட்டும்தான் நல்லது நடக்கும். வெளி ஆளுங்களால மட்டும்தான், உங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், கசினாக இருக்கட்டும், உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. உங்களால மட்டும்தான் அவங்களுக்கு நிறைய யூஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கே தெரியும், பைல் நம்பர் 3க்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு தெரியும் யார் ஃபேக்கா லவ் காமிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த டைம் இனிமேல் வந்துட்டு புது விதமான ஒரு உணர்வுகளை வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ல இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சுயமா சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, தன்னோட முயற்சிகளால சொந்த காலில் நிக்கிற நபராக இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இருக்கும், தனித்துவமா இந்த நபர்னா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், ஒரு ஐடென்டிட்டி வச்சுட்டு தான் அந்த நபரும் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் பாண்டிங். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல வருது, இட் இஸ் நாட் கோ இன்சிடென்சஸ், டிவைனுடைய பிளான் மட்டுமே. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. நன்றி.